Hi viewers, welcome to Vlogs in Tamil. இந்த ரிவ்யூவில் ஜித்து ஜோஸ் இயக்கி விநாயகன் மம்பூட்டி நடிச்சிருக்க களம் காவல் அப்படின்ற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க ரிவ்யூக்கு போகலாம். களம் காவல் இது ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் ஜானர். படத்தோட ஒன்லைன் பார்த்தீங்கன்னா ஏர்லி 2000 தமிழ்நாடு கேரளா பார்டரில் ஒரு பெரிய கம்யூனல் ரியால் நடக்குது. அந்த சம்பவத்தை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு கேரளா போலீஸ் விநாயகனை நியமிக்கிறாங்க. அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணி இந்த இந்த கம்யூனல் ரியால் பின்னாடி நடக்கிற மர்மத்தை கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட கதை. இந்த கதைக்கும் மம்முட்டிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்லாம் பேசியிருக்கிறது தான் களம் காவல். வாங்க அந்த படத்தோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி பார்க்கலாம். படத்தோட லீட் காஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ், படத்தோட மெயின் பில்லராக மம்முட்டி. அவரோட வில்லனைக் பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துக்கு பெரிய பெரிய பாசிட்டிவ். அவர் இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான கேரக்டர் எடுத்து நடிச்சிருக்காரு. ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு. வில்லனிசம்னா எப்படிங்கிறத கிளாஸ் ஒரு மாஸ்டர் கிளாஸ் பண்ணியிருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா சிகரெட் கடிச்சு துப்புற சீன் ஆகட்டும், அப்புறம் சிகரெட் வரும்போது ஒரு சர்க்கிள் வரும், அந்தமாரி சீன்ஸு அப்படிங்கிற நிறையா சீன்ஸ் பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. விநாயகன் அவர் எப்படின்னா ஒரு போலீஸ்கார், கேரளா போலீஸாக வந்திருக்காரு. அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லாவே இருந்தது. குறிப்பாக அவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற சீன்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா படத்தோட அதர் கேஸ்ட் பெர்ஃபார்மன்ஸஸ் அவங்களுக்கு கொடுத்துருக்க கேரக்டர் கொடுத்துருக்க விஷயத்தை நல்லாவே பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சில போலீஸ் சீன்ஸ், அப்புறம் இந்த ரிஜிஷா விஜயன் அவங்களோட கேரக்டர் ஆகட்டும், அப்புறம் சில ஒரு பஸ் கண்டக்டர் படத்தில் வருவார், அவரோட கேரக்டர் ஆகட்டும், அப்புறம் ஒரு லாட்ஜில் ஒருத்தர் நடிச்சிருப்பார், மம்முட்டி ஒருத்தர் பேசுவார், அவராகட்டும் எல்லாமே ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தாங்க. டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது இந்த படத்தில் சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லாவே இருந்தது. இந்த படம் ஒரு த்ரில்லர் ஜானர்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த த்ரில்லர் ஜானருக்கான மூடை நல்லாவே கொண்டு வந்திருந்தாங்க சினிமாட்டோகிராஃபி மூலியமாக. லைக் ரொம்ப நிறைய நைட் ஷாட் வச்சுருந்தாங்க, டார்க் தீம் கொடுத்துருந்தாங்க, நல்லாவே இருந்தது. அதுக்கப்புறம் படத்தோட மியூசிக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்தது. குறிப்பாக படத்தில் வர பிஜிஎம்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. எடிட்டிங் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவாக இருந்தது, செகண்ட் ஹாஃப் ரொம்ப கரெக்டாக கச்சிதமாக கட் பண்ணியிருந்தாங்க. டேரக்ஷனும் பார்த்தீங்கன்னா டேரக்ஷன் ப்ளஸ் ஸ்க்ரீன் பிளே ரொம்ப டேரக்டர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி குரூப்னு ஒரு படத்தில் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. இந்த படம் ஒரு சிமிலர் பேட்டர்ன் தான் எடுத்திருக்காரு. ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோ பர்ன் த்ரில்லராகவும் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஹை எங்கேஜ் பிளாட் ட்விஸ்ட் கொடுத்து செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்பீடாக போய் படத்தை முடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஹை மொமெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நடக்கிற இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸு, அதுக்கப்புறம் மம்முட்டி அந்த பொண்ணுங்களை எப்படிலாம் ஏமாத்துறாரு, அந்தமாதிரி சீன்ஸ்லாம் ஒரு ஹை மொமெண்ட்ஸாக இருக்குது. குறிப்பாக படம் செகண்ட் ஹாஃப் போகிறதுக்கு முன்னாடி இன்டர்வல் சீன் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஆக்சுவலாக இன்டர்வல் சீனில் அவங்க 2 பேருக்கான ஃபேஸ் ஆஃப் காட்டும்போது ரொம்ப நல்லாவே இருக்குது. குறிப்பாக நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த சிகரெட் எடுத்துக்கிட்டு அந்த சர்க்கிள் விடுறது, அதை வச்சு ஒரு செகண்ட் ஹாஃபில் ஒரு மாஸ் மொமெண்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு. அப்புறம் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா நல்லா சீட்டேஜ் த்ரில்லராகவே நல்லா இருக்குது. கேட் அண்ட் மவுஸ் கேம் மாரி எடுத்திருக்காங்க, நல்லா இருக்குது. படத்தோட நெகட்டிவ்ஸ் எனக்கு பட்டது பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ்ஸ் சொல்கிறது பெட்டர்மெண்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்பவே ஸ்லோவாக போன மாதிரி இருந்துச்சு. நிறையா சீன்ஸ் ரிப்பீட்டடாக இருந்துச்சு, இதெல்லாம் தவிர்த்துருக்கலாம். ஓவராலாக இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான வாட்ச். எனக்கு ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் படத்தை பார்க்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த படத்துக்கு தேட்டரில் பாருங்கள். இந்த படம் எதுக்காக நீங்கள் பார்க்கணும்னு நான் சொல்லுவேன்னா, மம்முட்டியோட எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸுக்காகவும் செகண்ட் ஹாஃபோட ஸ்பீடுக்காகவும் இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் போய் கண்டிப்பாக மஸ்ட் வாட்ச் மூவின்னு நான் சொல்லுவேன். இந்தமாரி ரிவ்யூஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு ரிவ்யூவில் நான் உங்களுக்கு பார்க்க வரேன். நன்றி, வணக்கம்.